ஹாய் வினோதா மேம். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து போஸ்ட் உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. நீங்க என்ட்ட என்ன டவுட் கேட்டீங்க? ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து நான் ஸ்டீரிங் வந்து வளைஞ்சு நின்னுச்சு ஏதோ ஒரு பக்கம். அத நான் அப்படியே எடுத்துட்டேன். கிராஸா போயிருச்சு. ஸோ, அதனால என்ன வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ, அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற மாரி நீங்க பண்ணியிருந்தீங்க. ஸோ, உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிஓ டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ திரும்ப திரும்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு லைசென்ஸோட வாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அங்க பாயிண்ட்ஸ் அவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா சுந்தர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னை இவ்ளோ தூரம் வரைக்கும் என்கரேஜ் பண்ணி, ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயும் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு, ரொம்ப ஆர்வமா என்னைய ஃபாலோ பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போவோம். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேடம் நான் வந்து ஆர்டிஓல டெஸ்ட் பார்க்கறதுக்கு போனேன். அது வந்து ஸ்டீரிங் வந்து வீல் வந்து ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்கும் போல. அது நான் கவனிக்கவே இல்ல. ஸோ டெஸ்ட் பார்க்குற அந்த ஒரு டென்ஷன்ல நான் அப்படியே கியர போட்டு வண்டி எடுத்தேன். என்னாச்சுன்னா வண்டி ஒரு பக்கமா போயிருச்சு. அ அதனால எனக்கு ஆர்டிஓ வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் டெஸ்ட் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இத நான் வந்து எப்படி கிளியர் பண்ணி, திரும்ப நான் டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்றது? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ, அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? வாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் கார பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப பாருங்க வீல் எந்த பக்கமா திரும்பியிருக்கு? ரைட் சைட்ல திரும்பியிருக்கு. ஸோ, இத நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி அப்படி ஸ்டைலா அன்லாக் பண்ணுவோம். டோர தொறந்து உள்ள உட்காந்துருவோம். பட் வீல வந்து நம்ம நேரா இருக்கான்றத நோட் பண்ண மாட்டோம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு வந்து வீல் வந்து கிராஸா இருக்கு. இத நான் இப்படியே எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ரைட் சைட்ல போயிரும். ரோட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெய்ட்டா இருக்குங்களா? ஸோ ரோட பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு. பட் காரோட வீல் பாருங்க கிராஸா இருக்கு. பட் காரோட பாடி எப்படி இருக்கு? ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டா நின்டுட்டு இருக்கு. இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? வீல பார்க்கவே மாட்டோம். அப்படியே வந்து ரோட்ல வந்து கார் நேரா தானே நிக்குது. பாடிய மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இல்லைங்களா? அதனால இனிமே என்ன பண்ணணும்னா, வீலையும் ஒரு தடவ ஒரு செகண்ட் நின்னு பாருங்க. ஓகேங்களா? நான் உள்ள போறேன். ஸோ வீல் பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ப்ரிப்பரேஷனா ஆயிக்கலாம். வீல் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கா? இல்லையா? நான் எடுத்தா கிராஸா போகுமா? இல்லையான்னு அந்த ஒரு டவுட்டுக்காகவும், ஒரு வேள வண்டி டயர் பஞ்சர் ஆயிருந்துச்சு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வண்டி நகண்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும், 3வது பார்த்தீங்கன்னா, பெட்ஸ்லாம் என்ன நாயெல்லாம் என்ன ஆகும்னு கீழ படுத்திருக்கும். அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணணும், ஸோ அவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவ நீங்க என்ன பண்ணிக்கணும், அடியில செக் பண்ணிக்கணும். ஸோ, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி 1 செகண்ட் செக் பண்றதுனால, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கார வந்து எந்த மாரி மெத்தட்ல வண்டி நிக்குதுன்றத ஒரு தடவ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ, இதனால கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ண முடியும், நம்ம டோர ஓப்பன் பண்ணி உள்ள உட்காந்து வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? வாங்க. ஸோ, கார்ல ஏறி நான் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வண்டிய ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர்டிஓ ஆஃபீஸுக்கே நம்ம போறோம். ஆ ஏறி உட்காந்துருப்போம். அவர் ஆர்டிஓ பக்கத்துல உட்காந்துருப்போம். அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவோம்? வண்டி ஸ்டீரிங் நேரா இருக்கா? இல்லையா? இல்ல சீட் பெல்ட் போட்டனா? இல்லையா? சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனா? இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நான் போஸ்ட்லயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது, சீட் பெல்ட் போடுறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். எதுக்கும் ஒரு தடவ ஆர்டிஓ டெஸ்ட் போம்போது, அந்த விஷயங்கள் அந்த முன்னாடி நான் போட்ட போஸ்ட்ட திரும்ப ஒரு தடவ நீங்க பாருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஆர்டிஓல வந்து ஒரு டெஸ்ட் பார்க்குறது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ காருக்குள்ள வந்து சார் உட்காந்துருப்பாங்க. ஆர்டிஓ சார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. நெறைய பேப்பர்ஸ்லாம் கையில வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள ஏறும்போது நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா அவர்ட்ட போய் நம்ம வந்து டெஸ்ட் காட்டணும்னு நெனச்சிட்டு இருப்போம். ஸோ, அந்த பெர்ஃபெக்ட்டா நம்ம என்ன என்ன பண்ணுவோம், டிரைவிங் கிளாஸ் டெஸ்ட் பண்ணி காட்டணும், அவர்ட்ட லைசென்ஸ் வாங்கணும். எல்லார்கிட்டயும் இருக்கிற ஆசை தான் இல்லைங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்லிப்பர் போட்டு நீங்க டெஸ்ட் பார்க்கணும்னு நெனைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட்டு நான் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, செப்பல வெளியில கழட்டிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த டெஸ்ட்டே நடக்கும். இல்ல மேம் எனக்கு செப்பல் போட்டா தான் அந்த ஒரு இது இருக்கும்னா, உங்க காலு தான் பழகுது. நீங்க தான் பழகுறீங்க. செப்பல் பழகல. ஓகேங்களா? ஸோ, அதனால செப்பல வெளியில ரிமூவ் பண்ணிருங்க.
2வது டோர் ஓப்பன் பண்ணோனே அவர்ட்ட லைட்டா ஒரு விஷ் பண்ணிருங்க. ஸ்மைலிங் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து உங்கள வந்து அதாவது நெறைய விஷயங்கள அவர்ட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து நீங்க அவர்ட்ட தெரிஞ்சுக்க போறீங்கன்றத அவர்ட்ட காட்டும். ஓகேங்களா? நீங்க நல்லா பண்ண போறீங்க போல. அவரு அப்படி நெனச்சுக்கிருவாரு. ஓகேங்களா? 3 பாயிண்ட் ஏறி உட்காந்து டோர் லாக் பண்ணியாச்சு. அடுத்ததா என்ன பண்ணிக்கணும், சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். நீங்க குனிஞ்சு சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னோனே அவர் என்ன பண்ணுவார், ரைட் ஓகே இவங்க பெர்ஃபெக்ட்டா டிரைவ் பண்ண போறாங்கன்னு நெனச்சுக்கிருவாரு. ஏன்னா வெறும் பேப்பர் மட்டும் தான் அவர் திருத்திட்டு இருக்காருன்னு நெனைக்காதீங்க. உங்கள ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ சீட் அட்ஜஸ்ட்மென்ட் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சீட் அட்ஜஸ்ட்மென்ட் கிளட்ச பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஏத்த மாரி கிளட்ச பிரஸ் பண்ணா பெர்ஃபெக்ட்டா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட் வந்து நான் ஆர்டிஓல கம்பல்சரி போடணுமா? அப்படிலாம் அந்த டைம் இருக்காது அவருக்கு. ஸோ எல்லாரையுமே பார்க்கணும்ல. ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 100 பேர், 150 பேர் அவர் வந்து டெஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த சீட் பெல்ட் இழுக்கிற டைமிங்ல உங்களுக்கு அவருக்கு டைம் ஆகுன்றதுனால ஒரு நேரம் என்ன பண்ணிருவாங்க, சீட் பெல்ட் போட வேணாம்னு சொல்லிருவாங்க. ஆனாலும் சீட் பெல்ட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நான் சீட் பெல்ட்ட பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நடுங்கக்கூடாது. சீட் பெல்ட் எடுக்கிறப்பலாம் என்ன ஆகும், ஆர்டி உட்காந்துருக்காரே நடுங்குவீங்க, நடுங்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். கார் டிரைவ் பண்ண தெரியும். அந்த தெரியிற விஷயத்த அவர்ட்ட காட்டப் போறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியாச்சு. சீட் பெல்ட் போட்டாச்சு. அடுத்ததா என்ன பண்ணணும், நீங்க கிளட்ச பிரஸ் பண்ணி தான் வண்டிய என்ன பண்ணிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ஏதோ ஒரு பக்கம் லாக் பண்ணிருங்க. இப்ப நான் ஃபுல்லா ரைட்ல லாக் பண்ணியிருக்கேன். ஸோ 1 1/2 ரவுண்ட்ஸ் நான் உங்கள வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டடி ஆயிடுச்சு. இது சரி பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருச்சு? 1 செகண்ட் கூட ஆகல இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, கிளட்ச பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர்ல தான் வண்டி மூவ் ஆகும். இது நெறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் கியருக்கு பதிலா அப்படியே 3 கியர தள்ளிடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டும், 3ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கியர் நான் சொல்லிக் குடுத்த மாரி பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி போட்டா இது ஃபர்ஸ்ட் கியர். ஓகேங்களா? நீங்க அப்படியே டென்ஷன்ல தள்ளி விட்டீங்கன்னா, அது 3 கியர். ஸோ 3 கியர் போட்டா வண்டி போகுமா? போகாது. அப்ப ஆஃப் ஆகத்தானே செய்யும். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா, கரெக்ட்டா அவர் ஆட்டி உட்கார்ந்திருப்பாரு இல்லைங்களா? அவர் பக்கம் கியர தள்ளுங்க. தள்ளிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, விழுந்துரும். சரிங்களா? மேல தள்ளுனா ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துரும். மறக்காம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஹேண்ட் பிரேக்ல நான் கேட்டது வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட, மேடம் கஷ்டப்பட்டு ஆர்டிஓல இறக்கிக்கிட்டு இருந்தேன் மேடம். கடைசியில ஆர்டிஓ தான் அத இறக்கி விட்டாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணாருலாம் சொல்லியிருக்காங்க. இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. லைட்டா தூக்குங்க, இத பட்டன் பிரஸ் பண்ணுங்க, இறக்கிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த இறக்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க? இன்னொன்னு மேடம் நான் ஹேண்ட் பிரேக் இறக்கிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாரி இறக்கிட்டேன் மேடம் சொல்றீங்க. இத தூக்கி பிரஸ் பண்ணி முழுசா கீழ இறங்குற வரைக்கும் அந்த பட்டன உள்ள உங்க கையால நீங்க பிரஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இத பாதியிலே விட்டுட்டீங்கன்னா, மறுபடியும் என்ன ஆகும்? அந்த பட்டன் வெளில வரும்போது திரும்பி பாதியிலே அந்த ஹேண்ட் பிரேக் போட்டுக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஹேண்ட் பிரேக் கீழ படுக்குற வரைக்கும் கீழ வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? சோ அடுத்து நம்ம மூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் இண்டிகேட்டர். இந்த ரைட் இண்டிகேட்டர் மேடம் நான் என்ன ஆர்டிஓல சின்ன ரோட்டுக்குள்ள தானே ஓட்ட போறேன். இத நான் பண்ணணுமானா கம்பல்சரி பண்ணணும். இந்த வீடியோவும் நான் திரும்ப போட்டிருக்கேன். ஏன்னா லெஃப்ட் நிப்பாட்டி இருக்கிற வண்டியை நீங்க எடுக்க போறீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அதனால ரைட் இண்டிகேட்டர் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணும் ஒரு ஹாரன். சரிங்களா? அப்ப ஹாரன் அடிச்சா முன்னாடி இருக்கிறவங்க விலகுவாங்களா? அவங்க விலகுறாங்க, விலகல. நம்ம பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாச்சு, ரைட் இண்டிகேட்டர், ஒரு ஹாரன் கொடுத்தாச்சு. சோ ஆஃப் கிளட்ச் வர்றீங்க இல்லைங்களா? அந்த வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். அந்த மூவிங்க ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த கிளட்ச. சோ இந்த ஆஃப் கிளட்ச் இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல. சோ நான் அப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் பண்ணும்போது ஃபுல் கிளட்ச் பிரேக் கம்பல்சரி கொடுத்ததுக்கு அப்புறம் கியர் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். சோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் முழுசா நான் சொல்லி முடிக்கல. நீங்க மூவ்மெண்ட் பண்ற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லி குடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லி குடுத்துருக்கேன் இல்லைங்களா? சோ ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் கிளட்ச் பிரேக் கம்பல்சரி மிதிச்சு கியர் நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் உங்க காலை ரிலீஸ் பண்ணணும். அப்பாடா நான் நிப்பாட்ட சொல்லிட்டாரு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை என்ன பண்ணக்கூடாது டப்புன்னு எடுத்துடக்கூடாது. அப்ப வண்டி என்ன செய்யும் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும் அங்கேயும் ட்ரபிள் ஆகும். ஏன் வண்டியை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறப்ப எதனால ஆஃப் ஆச்சுன்னு நீங்க பதறிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா என்ன பண்ணணும் ஃபுல் கிளட்ச் பிரேக் கொடுத்து மிதிச்சிருக்கீங்க இல்லையா? அத அப்படியே மிதிச்சிருங்க. நியூட்ரல் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் போடுங்க. அப்புறமா கால எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இறங்கி ஓடிடக்கூடாது. என்ன பண்ணணும்? தேங்க் யூ சார்ன்னு அவர்ட்ட சொல்லிருங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு நம்பி நம்ம வந்து லைசென்ஸ் குடுக்கலாம். இவங்கனால ரோட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது.
ரோடோட ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவர் என்ன பண்ணுவார், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா சுந்தர் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னை இவ்வளோ தூரம் வரைக்கும் என்கரேஜ் பண்ணி, ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயும் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு, ரொம்ப ஆர்வமா என்னைய ஃபாலோ பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போவோம். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேடம் நான் வந்து ஆர்டிஓல டெஸ்ட் பார்க்கறதுக்கு போனேன். அது வந்து ஸ்டேரிங் வந்து வீல் வந்து ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்கும் போல. அது நான் கவனிக்கவே இல்ல. ஸோ டெஸ்ட் பார்க்குற அந்த ஒரு டென்ஷன்ல நான் அப்படியே கியர போட்டு வண்டி எடுத்தேன். என்னாச்சுன்னா வண்டி ஒரு பக்கமா போயிருச்சு. அ அதனால எனக்கு ஆர்டிஓ வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் டெஸ்ட் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இத நான் வந்து எப்படி கிளியர் பண்ணி திரும்ப நான் டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்றது? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் கார பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப பாருங்க வீல் எந்த பக்கமா திரும்பியிருக்கு? ரைட் சைட்ல திரும்பியிருக்கு. ஸோ இத நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி அப்படி ஸ்டைலா அன்லாக் பண்ணுவோம். டோர தொறந்து உள்ள உட்காந்துருவோம். பட் வீல வந்து நம்ம நேரா இருக்கான்றத நோட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு வந்து வீல் வந்து கிராஸா இருக்கு. இத நான் இப்படியே எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ரைட் சைட்ல போயிரும். ரோட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெய்ட்டா இருக்குங்களா? ஸோ ரோட பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு. பட் காரோட வீல் பாருங்க கிராஸா இருக்கு. பட் காரோட பாடி எப்படி இருக்கு? ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டா நின்டுட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? வீல பார்க்கவே மாட்டோம். அப்படியே வந்து ரோட்ல வந்து கார் நேரா தானே நிக்குது. பாடிய மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதனால இனிமே என்ன பண்ணணும்னா, வீலையும் ஒரு தடவ ஒரு செகண்ட் நின்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ வீல் பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ப்ரிப்பரேஷனா ஆயிக்கலாம். வீல் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கா? இல்லையா? நான் எடுத்தா கிராஸா போகுமா? இல்லையான்னு அந்த ஒரு டவுட்டுக்காகவும், ஒரு வேள வண்டி டயர் பஞ்சர் ஆயிருந்துச்சு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வண்டி நகண்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும், 3வது பார்த்தீங்கன்னா, பெட்ஸ்லாம் என்ன நாயெல்லாம் என்ன ஆகும்னு கீழ படுத்திருக்கும். அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்? ஸோ அவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவ நீங்க என்ன பண்ணிக்கணும்? அடியில செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி 1 செகண்ட் செக் பண்றதுனால, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கார வந்து எந்த மாரி மெத்தட்ல வண்டி நிக்குதுன்றத ஒரு தடவ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனால கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம டோர ஓப்பன் பண்ணி உள்ள உட்காந்து வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. ஸோ கார்ல ஏறி நான் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வண்டிய ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர்டிஓ ஆஃபீஸுக்கே நம்ம போறோம். ஆ ஏறி உட்காந்துருப்போம். அவர் ஆர்டிஓ பக்கத்துல உட்காந்துருப்போம். அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவோம்? வண்டி ஸ்டீரிங் நேரா இருக்கா? இல்லையா? இல்ல சீட் பெல்ட் போட்டனா? இல்லையா? சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனா? இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நான் போஸ்ட்லயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது, சீட் பெல்ட் போடுறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். எதுக்கும் ஒரு தடவ ஆர்டிஓ டெஸ்ட் போம்போது, அந்த விஷயங்கள் அந்த முன்னாடி நான் போட்ட போஸ்ட்ட திரும்ப ஒரு தடவ நீங்க பாருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஆர்டிஓல வந்து ஒரு டெஸ்ட் பார்க்குறது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ காருக்குள்ள வந்து சார் உட்காந்துருப்பாங்க. ஆர்டிஓ சார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. நெறைய பேப்பர்ஸ்லாம் கையில வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள ஏறும்போது நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா அவர்ட்ட போய் நம்ம வந்து டெஸ்ட் காட்டணும்னு நெனச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த பெர்ஃபெக்ட்டா நம்ம என்ன என்ன பண்ணுவோம், டிரைவிங் கிளாஸ் டெஸ்ட் பண்ணி காட்டணும், அவர்ட்ட லைசென்ஸ் வாங்கணும். எல்லார்கிட்டயும் இருக்கிற ஆசை தான் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்லிப்பர் போட்டு நீங்க டெஸ்ட் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, செப்பல வெளியில கழட்டிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த டெஸ்ட்டே நடக்கும். இல்ல மேம் எனக்கு செப்பல் போட்டா தான் அந்த ஒரு இது இருக்கும்னா, உங்க காலு தான் பழகுது. நீங்க தான் பழகுறீங்க. செப்பல் பழகல. ஓகேங்களா? ஸோ அதனால செப்பல வெளியில ரிமூவ் பண்ணிருங்க. 2வது டோர் ஓப்பன் பண்ணோனே அவர்ட்ட லைட்டா ஒரு விஷ் பண்ணிருங்க. ஸ்மைலிங் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து உங்கள வந்து அதாவது நெறைய விஷயங்கள அவர்ட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து நீங்க அவர்ட்ட தெரிஞ்சுக்க போறீங்கன்றத அவர்ட்ட காட்டும். ஓகேங்களா? நீங்க நல்லா பண்ண போறீங்க போல. அவரு அப்படி நெனச்சுக்கிருவாரு. ஓகேங்களா?
தேர்ட் பாயிண்ட் ஏறி உட்காந்து டோர் லாக் பண்ணியாச்சு. அடுத்ததா என்ன பண்ணிக்கணும், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க குனிஞ்சு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னோடனே அவர் என்ன பண்ணுவார், ரைட் ஓகே இவங்க பர்ஃபெக்ட்டா டிரைவ் பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிருவாரு. ஏன்னா வெறும் பேப்பர் மட்டும் தான் அவர் திருத்திட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்கள ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளட்ச பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஏத்த மாதிரி கிளட்ச பிரஸ் பண்ணா பர்ஃபெக்ட்டா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட் வந்து நான் ஆர்டிஓல கம்பல்சரி போடணுமா அப்படின்னா அந்த டைம் இருக்காது அவருக்கு. ஸோ எல்லாரையுமே பார்க்கணும்ல. ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 100 பேர் 150 பேர் அவர் வந்து டெஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த சீட் பெல்ட் இழுக்கிற டைமிங்ல உங்களுக்கு அவருக்கு டைம் ஆகுன்றதுனால ஒரு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, சீட் பெல்ட் போட வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சீட் பெல்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நான் சீட் பெல்ட்டை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நடுங்க கூடாது. சீட் பெல்ட் எடுக்கிறப்பலாம் என்ன ஆகும், ஆர்டி உட்காந்துருக்காரே நடுங்குவீங்க, நடுங்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். கார் டிரைவ் பண்ண தெரியும். அந்த தெரியிற விஷயத்த அவர்ட்ட காட்ட போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. சீட் பெல்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க கிளட்ச பிரஸ் பண்ணி தான் வண்டி என்ன பண்ணிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ஏதோ ஒரு பக்கம் லாக் பண்ணிருங்க. இப்ப நான் ஃபுல்லா ரைட்ல லாக் பண்ணிருக்கேன். ஸோ 1½ ரவுண்ட்ஸ் நான் உங்களை வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டடி ஆயிடுச்சு. இது சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 1 செகண்ட் கூட ஆகல இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளட்ச பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர்ல தான் வண்டி மூவ் ஆகும். இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் கியருக்கு பதிலா அப்படியே தேர்ட் கியரை தள்ளிடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கியர் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி போட்டா இது ஃபர்ஸ்ட் கியர். ஓகேங்களா? நீங்க அப்படியே டென்ஷன்ல தள்ளி விட்டீங்கன்னா அது தேர்ட் கியர். ஸோ தேர்ட் கியர் போட்டா வண்டி போகுமா, போகாது. அப்ப ஆஃப் ஆகத்தானே செய்யும். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா கரெக்டா அவர் ஆட்டி உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, அவர் பக்கம் கியரை தள்ளுங்க. தள்ளிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, விழுந்துரும். சரிங்களா? மேல தள்ளினா ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துரும். மறக்காம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஹேண்ட் பிரேக்ல நான் கேட்டது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, மேடம் கஷ்டப்பட்டு ஆர்டிஓல இறக்கிட்டு இருந்தேன் மேடம், கடைசியில ஆர்டிஓ தான் அதை இறக்கி விட்டாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணாருலாம் சொல்லியிருக்காங்க. இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. லைட்டா தூக்குங்க, இதை பட்டன் பிரஸ் பண்ணுங்க, இறக்கிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த இறக்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க, இன்னொன்னு மேடம் நான் ஹேண்ட் பிரேக் இறக்கிட்டேன் மேடம், நீங்க சொன்ன மாதிரி இறக்கிட்டேன் மேடம் சொல்றீங்க. இது தூக்கி பிரஸ் பண்ணி முழுசா கீழே இறங்குற வரைக்கும் அந்த பட்டனை உள்ள உங்க கையால நீங்க பிரஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இத பாதியிலே விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், அந்த பட்டன் வெளியில வரும்போது திரும்பி பாதியிலே இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஹேண்ட் பிரேக் கீழே படுக்கிற வரைக்கும் கீழே வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், சோ அடுத்து நம்ம மூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் இண்டிகேட்டர். இந்த ரைட் இண்டிகேட்டர் மேடம் நான் என்ன ஆர்டிஓல சின்ன ரோட்டுக்குள்ள தானே ஓட்ட போறேன், இதை நான் பண்ணணுமானா கம்பல்சரி பண்ணணும். இந்த வீடியோவும் நான் திரும்ப போட்டிருக்கேன். ஏன்னா லெஃப்ட் நிப்பாட்டி இருக்கிற வண்டியை நீங்க எடுக்க போறீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அதனால ரைட் இண்டிகேட்டர் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணும், ஒரு ஹாரன். சரிங்களா? அப்ப ஹார்ன் அடிச்சா முன்னாடி இருக்கிறவங்க விலகுவாங்களா, அவங்க விலகுறாங்க விலகல, நம்ம பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாச்சு, ரைட் இண்டிகேட்டர், ஒரு ஹார்ன் கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப் கிளச் வர்றீங்க இல்லைங்களா, அந்த வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். அந்த மூவிங்க ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த கிளச்சை. ஸோ இந்த ஆஃப் கிளச் இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல. ஸோ நான் அப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் பண்ணும்போது ஃபுல் கிளச் பிரேக் கம்பல்சரி கொடுத்ததுக்கு அப்புறம் கியர் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் முழுசா நான் சொல்லி முடிக்கல. நீங்க மூவ்மெண்ட் பண்ற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? சோ ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் கிளச் பிரேக் கம்பல்சரி மிதிச்சு கியர் நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், உங்க காலை ரிலீஸ் பண்ணணும். அப்பாடா நான் நிப்பாட்ட சொல்லிட்டாரு, நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை என்ன பண்ணக்கூடாது, டப்புன்னு எடுத்துடக்கூடாது. அப்ப வண்டி என்ன செய்யும், ஆஃப் ஆகும். ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும், அங்கேயும் ட்ரபிள் ஆகும். ஏன் வண்டியை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறப்ப எதனால ஆஃப் ஆச்சுன்னு நீங்க பதறிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா என்ன பண்ணும், ஃபுல் கிளச் பிரேக் கொடுத்து மிதிச்சிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே மிதிச்சிருங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க, அப்புறமா காலை எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இறங்கி ஓடிடக்கூடாது. என்ன பண்ணணும், தேங்க்யூ சார்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க, இவங்களுக்கு நம்பி நம்ம வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம், இவங்கனால ரோட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, ரோடோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே அவர் என்ன பண்ணுவார், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹாய் வினோதா மேம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து போஸ்ட் உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. நீங்க என்கிட்ட என்ன டவுட் கேட்டீங்க? ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து நான் ஸ்டேரிங் வந்து வளைஞ்சு நின்றுச்சு ஏதோ ஒரு பக்கம். அதை நான் அப்படியே எடுத்துட்டேன், கிராஸா போயிருச்சு. ஸோ அதனால என்னை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்க.
ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிஓ டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ திரும்ப திரும்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு லைசென்ஸோட வாங்க. எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. "வினோதா மேம், எனக்கு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு லைசென்ஸ் எடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஓகே. உங்களுக்காக ஒரு கங்ராச்சுலேஷன்." ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் நீங்க இனிமே யார் லைசென்ஸ் எடுக்க போனாலும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து நார்மலா போட்டு போகாதீங்க. அதாவது என்னன்னா, காலர் வச்ச ஷர்ட், பேண்ட் நீங்க போடணும். டீ ஷர்ட் போட்டுறாதீங்க. ஸோ லேடீஸ் வந்து ப்ராப்பரா நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள பார்க்கும்போதே பிஹேவியர்ஸ் வந்து ட்ரெஸ் கோடிங் தான். ஸோ உங்கள பார்க்கும்போதே ஓகே, இவங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு ஓகேவா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே எப்படி இருக்கணும்? பெஸ்ட்டா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்மள பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே, இதுக்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு ஓகேவா இருப்பாங்க அப்படின்ற அவருக்கு மைண்ட்ல வந்து செட் பண்ண வரணும் இல்லைங்களா? ஸோ 10ஓட 11 நம்ம வந்து அவர் பார்க்க மாட்டாரு. ஒருத்தவங்க எப்படி வர்றாங்க? அவங்களோட நடை எப்படி இருக்கு? அவங்க எப்படி நீட்டா டெஸ்ட் கோடிங் பண்ணியிருக்காங்க? ஸோ உங்க டெஸ்ட் எப்படி பண்றாங்க? உட்கார்ந்ததுலேருந்து கியர் போட்டு மூவ் பண்ற வரைக்கும், அவங்களுக்கு விஷ் பண்றது வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து தேங்க் யூ சொல்ற வரைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள அவர் நோட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ பேப்பர் மட்டும் தான் எழுதிட்டு இருக்காரு. நம்மள கவனிக்கல அப்படின்னு மட்டும் நெனச்சுறாதீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அங்க பாயிண்ட்ஸ் அவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்க. ஆ லைசென்ஸ்க்கு போற எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்க. அந்த கமெண்ட்ல வந்து உங்களோட நேம வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்து கமெண்ட் பண்றீங்கன்ற உங்க ஊர் பேரையும் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து உங்களோட டவுட் நீங்க கேட்டீங்கன்றது உங்க பேர நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ஐடிய மட்டும் தான் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து உங்க ஊர் பேர நீங்க பண்ணீங்கன்னா, இவ்ளோ தூரத்துல இருந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வருதுன்னு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னைய நீங்க இவ்ளோ பேர் ஃபாலோ பண்றீங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப அந்தமான் நிக்கோபாரு, அப்புறம் பெங்களூர்ல இருந்து, அப்புறம் ஜெர்மனில இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து இந்த மாரி நெறைய கால்ஸ் வருது. இது வந்து எப்படின்னா, என்னை இன்னமும் நெறைய விஷயங்கள உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் ஆகுது எனக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இத அப்படியே கன்டின்யூ பண்ணணும். இத அப்படியே என்னோட நீங்க டிராவல் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி கமெண்ட்ஸ் வந்து நீங்க டவுட் கேட்கும்போது, நான் திரும்ப திரும்ப அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இதனால மேடம் வந்து ஏற்கனவே ஒரு தடவ ஒரு வீடியோ போட்டாங்க. நம்ம திரும்ப ஒரு டவுட் கேட்கிறோமே அதே வீடியோவ பார்த்துட்டு அப்படின்னா, நான் உங்களுக்கு வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஏன்னா ஒரு 20 தடவ நாங்க திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்டர் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றோமே தவிர, உங்க மேல வந்து ஒரு இன்னும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே அப்படின்னா நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வர்ற வரைக்குமே எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்பனா தான் சேஃபா இவ்ளோ லட்சம் ரூபாய் கார போட்டு வாங்கிட்டு, அது சாதாரணமா நம்ம ஓட்டிற முடியாது இல்லைங்களா? வெளியில உள்ள 3 பெர்சனையும் பார்க்கணும். அதனால நம்மனால எந்த ப்ராப்ளமும் வந்துரக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல நின்றக்கூடாது இல்லைங்களா? கார விட்டுட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கார விட்டு வெளியில நிக்க முடியுமா நம்ம? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நாங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் அப்படின்னா, உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் சொல்றோம். இந்த மாரி பேட் விஷயங்கள் நடந்துறக்கூடாது. நம்ம வந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான். அதனால நீங்க திரும்ப திரும்ப டவுட் வந்து ஒரே டவுட்ட நெறைய பேர் கேட்டா கூட, அந்த வீடியோ நாங்க திரும்பவும் பண்ணுவோம். ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாத அளவுக்கு நாங்க வந்து சொல்லியிருக்கோன்றதா நாங்க நெனைக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ, அதனால நீங்க கமெண்ட்ஸ் கேளுங்க. உங்க டவுட் என்னன்னாலும் நீங்க தைரியமா கேளுங்க. கிளியர் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஆ எப்பவுமே என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.